Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. Welcome to day 9 of the 365 Days Bible Challenge. Each new day opens another doorway to God's wisdom. Today, let His word refresh your mind and renew your strength. May His presence fill your heart with peace and purpose. Let us begin today's reading with gratitude and faith. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 9வது நாளுக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு தினமும் தேவனுடைய ஞானத்திற்கான புதிய கதவை திறக்கிறது. இன்று அவர் வார்த்தை உங்கள் மனதை புத்துணர்வு செய்யட்டும். அவரது சந்நிதி உங்கள் உள்ளத்தை சமாதானத்தாலும் நோக்கத்தாலும் நிரப்பட்டும். நன்றியுடனும் விசுவாசத்துடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Genesis chapter 25. ஆதியாகமம் அதிகாரம் 25. Verse 1. Then again Abraham took a wife, and her name was Keturah. வசனம் 1. ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். Verse 2. And she bare him Zimran, and Jokshan, and Medan, and Midian, and Ishbak, and Shwa. வசனம் 2. அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். Verse 3. And Jokshan begat Sheba, and Dedan, and the sons of Dedan were Ashurim, and Letasim, and Lumam. வசனம் 3. யக்ஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான். தேதானுடைய குமாரர் அசூரீம், லெத்துசீம், லெயுமீம் என்பவர்கள். Verse 4. And the sons of Midian, Ephah, and Epher, and Hanoch, and Abida, and Elda, all these were the children of Keturah. வசனம் 4. மீதியானுடைய குமாரர் எப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபீதா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் பிள்ளைகள். Verse 5. And Abraham gave all that he had unto Isaac. வசனம் 5. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். Verse 6. But unto the sons of the concubines, which Abraham had, Abraham gave gifts, and sent them away from Isaac his son, while he yet lived, eastward, unto the east country. வசனம் 6. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து, தான் உயிரோட்டிருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். Verse 7. And these are the days of the years of Abraham's life which he lived, 160 years. வசனம் 7. ஆபிரகாம் உயிரோட்டிருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். Verse 8. Then Abraham gave up the ghost, and died in a good old age, an old man, and full of years, and was gathered to his people. வசனம் 8. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரைவயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். Verse 9. And his sons Isaac and Ishmael buried him in the cave of Machpel, in the field of Ephron the son of Zohar the Hittite, which is before Mamre. வசனம் 9. அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்பிரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எண்ணப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். Verse 10. The field which Abraham purchased of the sons of Het, there was Abraham buried, and Sarah his wife. வசனம் 10. அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராளும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள்.
Verse 11. And it came to pass after the death of Abraham, that God blessed his son Isaac. And Isaac dwelt by the well Lahairoi. வசனம் 11. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய்ரோயி என்னும் துறவுக்குச் சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். Verse 12. Now these are the generations of Ishmael, Abraham's son, whom Hagar the Egyptian, Sarah's handmaid, bare unto Abraham. வசனம் 12. சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாளான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்சவரலாறு. Verse 13. And these are the names of the sons of Ishmael, by their names, according to their generations, the firstborn of Ishmael, Nebajoth, and Kedar, and Adbeel, and Mibsam. வசனம் 13. பட்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம். Verse 14. And Mishma, and Duma, and Massa. வசனம் 14. மிஷ்மா, தூமா, மாசா. Verse 15. Hada, and Tema, Jethur, Naphish, and Kadima. வசனம் 15. ஆதார், தேமா, எத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவைகளே. Verse 16. And said, By myself have I sworn, saith the Lord, for because thou hast done this thing, and hast not withheld thy son, thine only son. வசனம் 16. தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே, இவர்களுடைய நாமங்களும் இவைகளே. Verse 17. And these are the years of the life of Ishmael, 137 years. And he gave up the ghost and died, and was gathered unto his people. வசனம் 17. இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். Verse 18. And they dwelt from Havilah unto Shur, that is before Egypt, as thou goest toward Assyria. And he died in the presence of all his brethren. வசனம் 18. அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியிலிருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. Verse 19. And these are the generations of Isaac, Abraham's son. Abraham begat Isaac. வசனம் 19. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்சவரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். Verse 20. And Isaac was 40 years old when he took Rebekah to wife, the daughter of Bethuel the Syrian of Padanaram, the sister to Laban the Syrian. வசனம் 20. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிறபோது 40 வயதாயிருந்தான். இவள் பதானராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். Verse 21. And Isaac entreated the Lord for his wife, because she was barren, and the Lord was entreated of him, and Rebekah his wife conceived. வசனம் 21. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். Verse 22. And the children struggled together within her. And she said, If it be so, why am I thus? And she went to inquire of the Lord. வசனம் 22.
அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். Verse 23. And the Lord said unto her, 2 nations are in thy womb, and 2 manner of people shall be separated from thy bowels. And the one people shall be stronger than the other people, and the elder shall serve the younger. வசனம் 23. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனைச் சேவிப்பான் என்றார். Verse 24. And when her days to be delivered were fulfilled, behold, there were twins in her womb. வசனம் 24. பிரசவ காலம் பூரணமானபோது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. Verse 25. And the first came out red, all over like an hairy garment, and they called his name Esau. வசனம் 25. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான், அவனுக்கு ஏசா என்று பேரிட்டார்கள். Verse 26. And after that came his brother out, and his hand took hold on Esau's heel, and his name was called Jacob. And Isaac was 80 years old when she bare them. வசனம் 26. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான், அவனுக்கு யாக்கோபு என்று பேரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். Verse 27. And the boys grew, and Esau was a cunning hunter, a man of the field, and Jacob was a plain man, dwelling in tents. வசனம் 27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களானபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். Verse 28. And Isaac loved Esau, because he did eat of his venison, but Rebekah loved Jacob. வசனம் 28. ஈசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான், ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். Verse 29. And Jacob sawed pottage, and Esau came from the field, and he was faint. வசனம் 29. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். Verse 30. And Esau said to Jacob, Feed me, I pray thee, with that same red pottage, for I am faint. Therefore was his name called Edom. வசனம் 30. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்தச் சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. Verse 31. And Jacob said, Sell me this day thy birthright. வசனம் 31. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திரபாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். Verse 32. And Esau said, Behold, I am at the point to die, and what profit shall this birthright do to me? வசனம் 32. அதற்கு ஈசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்தச் சேஷ்ட புத்திரபாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். Verse 33. And Jacob said, Swear to me this day. And he swore unto him, and he sold his birthright unto Jacob. வசனம் 33. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திரபாகத்தை அவனுக்கு விற்று போட்டான்.
Verse 34. Then Jacob gave Esau bread and pottage of lentils. And he did eat and drink, and rose up, and went his way. Thus Esau despised his birthright. வசனம் 34. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினான். Genesis chapter 26. ஆதியாகமம் அதிகாரம் 26. Verse 1. And there was a famine in the land, beside the first famine that was in the days of Abraham. And Isaac went unto Abimelech king of the Philistines unto Gerar. வசனம் 1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். Verse 2. And the Lord appeared unto him, and said, Go not down into Egypt, dwell in the land which I shall tell thee of. வசனம் 2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. Verse 3. Sojourn in this land, and I will be with thee, and will bless thee, for unto thee, and unto thy seed, I will give all these countries, and I will perform the oath which I swore unto Abraham thy father. வசனம் 3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். Verse 4. And I will make thy seed to multiply as the stars of heaven, and will give unto thy seed all these countries, and in thy seed shall all the nations of the earth be blessed. வசனம் 4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால். Verse 5. Because that Abraham obeyed my voice, and kept my charge, my commandments, my statutes, and my laws. வசனம் 5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Verse 6. And Isaac dwelt in Gerar. வசனம் 6. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். Verse 7. And the men of the place asked him of his wife, and he said, She is my sister, for he feared to say, She is my wife, lest, said he, the men of the place should kill me for Rebekah, because she was fair to look upon. வசனம் 7. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்தபோது இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்லப் பயந்தான். Verse 8. And it came to pass, when he had been there a long time, that Abimelech king of the Philistines looked out at a window, and saw, and, behold, Isaac was sporting with Rebekah his wife. வசனம் 8. அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடே விளையாடிக் கொண்டிருக்கிறதைக் கண்டான். Verse 9. And Abimelech called Isaac, and said, Behold, of a surety she is thy wife, and how sittest thou? She is my sister. And Isaac said unto him, Because I said, Lest I die for her.
வசனம் 9. அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாயிருக்கிறாளே, பின்னை ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படிச் சொன்னேன் என்றான். Verse 10. And Abimelech said, What is this thou hast done unto us? One of the people might lightly have lain with thy wife, and thou shouldest have brought guiltiness upon us. வசனம் 10. அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படிச் செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடே சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடமுண்டாக்கினாயே என்றான். Verse 11. And Abimelech charged all his people, saying, He that toucheth this man or his wife shall surely be put to death. வசனம் 11. பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியையாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறியச் சொன்னான். Verse 12. Then Isaac sowed in that land, and received in the same year 100-fold. And the Lord blessed him. வசனம் 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். Verse 13. And the man waxed great, and went forward, and grew until he became very great. வசனம் 13. அவன் ஐசுவரியவானாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். Verse 14. For he had possession of flocks, and possession of herds, and great store of servants, and the Philistines envied him. வசனம் 14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. Verse 15. For all the wells which his father's servants had digged in the days of Abraham his father, the Philistines had stopped them, and filled them with earth. வசனம் 15. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். Verse 16. And Abimelech said unto Isaac, Go from us, for thou art much mightier than we. வசனம் 16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். Verse 17. And Isaac departed thence, and pitched his tent in the valley of Gerar, and dwelt there. வசனம் 17. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. Verse 18. And Isaac digged again the wells of water, which they had digged in the days of Abraham his father, for the Philistines had stopped them after the death of Abraham. And he called their names after the names by which his father had called them. வசனம் 18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். Verse 19. And Isaac's servants digged in the valley, and found there a well of springing water. வசனம் 19. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். Verse 20. And the herdmen of Gerar did strive with Isaac's herdmen, saying, The water is ours. And he called the name of the well Esek, because they strove with him. வசனம் 20. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி
ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஈசேக்கு என்று பேரிட்டான். Verse 21. And they digged another well, and strove for that also. And he called the name of it Sitnah. வசனம் 21. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதைக் குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பேரிட்டான். Verse 22. And he removed from thence, and digged another well, and for that they strove not. And he called the name of it Rehoboth. And he said, For now the Lord hath made room for us, and we shall be fruitful in the land. வசனம் 22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதைக் குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பேரிட்டான். Verse 23. And he went up from thence to Beersheba. வசனம் 23. அங்கேயிருந்து பெயர்செபாவுக்கு போனான். Verse 24. And the Lord appeared unto him the same night, and said, I am the God of Abraham thy father. Fear not, for I am with thee, and will bless thee, and multiply thy seed for my servant Abraham's sake. வசனம் 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமி நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். Verse 25. And he built an altar there, and called upon the name of the Lord, and pitched his tent there. And there Isaac's servants digged a well. வசனம் 25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். Verse 26. Then Abimelech went to him from Gerar, and Ahazat one of his friends, and Phichol the chief captain of his army. வசனம் 26. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். Verse 27. And Isaac said unto them, Wherefore come ye to me, seeing ye hate me, and have sent me away from you? வசனம் 27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் ராதபடிக்கு துரத்திவிட்டீர்களே என்றான். Verse 28. And they said, We saw certainly that the Lord was with thee. And we said, Let there be now an oath betwixt us, even betwixt us and thee, and let us make a covenant with thee. வசனம் 28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். Verse 29. That thou wilt do us no hurt, as we have not touched thee, and as we have done unto thee nothing but good, and have sent thee away in peace. Thou art now the blessed of the Lord. வசனம் 29. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்குச் செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். Verse 30. And he made them a feast, and they did eat and drink. வசனம் 30. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். Verse 31. And they rose up betimes in the morning,
and swore one to another. And Isaac sent them away. And they departed from him in peace. வசனம் 31. அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். Verse 32. And it came to pass the same day, that Isaac's servants came, and told him concerning the well which they had digged, and said unto him, We have found water. வசனம் 32. அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். Verse 33. And he called it Sheba. Therefore the name of the city is Beersheba unto this day. வசனம் 33. அதற்கு சேபா என்று பேரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர்செபா என்னப்படுகிறது. Verse 34. And Esau was 40 years old when he took to wife Judith the daughter of Beeri the Hittite, and Bashemath the daughter of Elon the Hittite. வசனம் 34. ஏசா 40 வயதானபோது ஏத்தியனான பெயேரியினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். Verse 35. Which were a grief of mind unto Isaac and to Rebekah. வசனம் 35. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாயிருந்தார்கள். Genesis chapter 27. ஆதியாகமம் அதிகாரம் 27. Verse 1. And it came to pass, that when Isaac was old, and his eyes were dim, so that he could not see, he called Esau his eldest son, and said unto him, My son. And he said unto him, Behold, here am I. வசனம் 1. ஈசாக்கு முதிர்வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஈசாவை அழைத்து என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். Verse 2. And he said, Behold now, I am old, I know not the day of my death. வசனம் 2. அப்பொழுது அவன் நான் முதிர்வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். Verse 3. Now therefore take, I pray thee, thy weapons, thy quiver and thy bow, and go out to the field, and take me some venison. வசனம் 3. ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்குப் போய் எனக்காக வேட்டையாடி. Verse 4. And make me savory meat, such as I love, and bring it to me, that I may eat, that my soul may bless thee before I die. வசனம் 4. அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாகச் சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். Verse 5. And Rebekah heard when Isaac spake to Esau his son. And Esau went to the field to hunt for venison, and to bring it. வசனம் 5. ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடிக் கொண்டு வரும்படி வனத்துக்குப் போனான். Verse 6. And Rebekah spake unto Jacob her son, saying, Behold, I heard thy father speak unto Esau thy brother, saying. வசனம் 6. அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து. Verse 7. Bring me venison, and make me savory meat, that I may eat, and bless thee before the Lord before my death.
வசனம் 7. நான் புசித்து எனக்கு மரணம் வருமுன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாகச் சமைத்துக் கொண்டு வா என்று சொல்லக் கேட்டேன். Verse 8. Now therefore, my son, obey my voice according to that which I command thee. வசனம் 8. ஆகையால் என் மகனே என் சொல்லைக் கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். Verse 9. Go now to the flock, and fetch me from thence 2 good kids of the goats, and I will make them savory meat for thy father, such as he loveth. வசனம் 9. நீ ஆட்டுமந்தைக்குப் போய் 2 நல்ல வெள்ளாட்டுக்குட்டிகளைக் கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாகச் சமைப்பேன். Verse 10. And thou shalt bring it to thy father, that he may eat, and that he may bless thee before his death. வசனம் 10. உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். Verse 11. And Jacob said to Rebekah his mother, Behold, Esau my brother is a hairy man, and I am a smooth man. வசனம் 11. அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமமில்லாதவன். Verse 12. My father peradventure will feel me, and I shall seem to him as a deceiver, and I shall bring a curse upon me, and not a blessing. வசனம் 12. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக்கொள்வேனே என்றான். Verse 13. And his mother said unto him, Upon me be thy curse, my son, only obey my voice, and go fetch me them. வசனம் 13. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். Verse 14. And he went, and fetched, and brought them to his mother, and his mother made savory meat, such as his father loved. வசனம் 14. அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களைச் சமைத்தாள். Verse 15. And Rebekah took goodly raiment of her eldest son Esau, which were with her in the house, and put them upon Jacob her younger son. வசனம் 15. பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஈசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு ஊட்டுத்தி. Verse 16. And she put the skins of the kids of the goats upon his hands, and upon the smooth of his neck. வசனம் 16. வெள்ளாட்டுக்குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு. Verse 17. And she gave the savory meat and the bread, which she had prepared, into the hand of her son Jacob. வசனம் 17. தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகி யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். Verse 18. And he came unto his father, and said, My father. And he said, Here am I, who art thou, my son? வசனம் 18. அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார், என் மகனே என்றான். Verse 19. And Jacob said unto his father, I am Esau thy firstborn,
I have done according as thou badest me. Arise, I pray thee, sit and eat of my venison, that thy soul may bless me. வசனம் 19. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஈசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடிக் கொண்டு வந்ததை புசியும் என்றான். Verse 20. And Isaac said unto his son, How is it that thou hast found it so quickly, my son? And he said, Because the Lord thy God brought it to me. வசனம் 20. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். Verse 21. And Isaac said unto Jacob, Come near, I pray thee, that I may feel thee, my son, whether thou be my very son Esau or not. வசனம் 21. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஈசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். Verse 22. And Jacob went near unto Isaac his father, and he felt him, and said, The voice is Jacob's voice, but the hands are the hands of Esau. வசனம் 22. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி. Verse 23. And he discerned him not, because his hands were hairy, as his brother Esau's hands. So he blessed him. வசனம் 23. அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஈசாவின் கைகளைப் போல ரோமமுள்ளவைகளாயிருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து. Verse 24. And he said, Art thou my very son Esau? And he said, I am. வசனம் 24. நீ என் குமாரனாகிய ஈசாதானோ என்றான். அவன், நான் தான் என்றான். Verse 25. And he said, Bring it near to me, and I will eat of my son's venison, that my soul may bless thee. And he brought it near to him, and he did eat, and he brought him wine, and he drank. வசனம் 25. அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து, என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என்கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். Verse 26. And his father Isaac said unto him, Come near now, and kiss me, my son. வசனம் 26. அப்பொழுது அவன் தகப்பானாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தஞ்செய் என்றான். Verse 52. And it came to pass, that, when Abraham's servant heard their words, he worshipped the Lord, bowing himself to the earth. வசனம் 27. அவன் கிட்ட போய் அவனை முத்தஞ்செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது. Verse 28. Therefore God give thee of the dew of heaven, and the fatness of the earth, and plenty of corn and wine. வசனம் 28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக.
Verse 29. Let people serve thee, and nations bow down to thee. Be Lord over thy brethren, and let thy mother's sons he that blesseth thee. வசனம் 29. ஜனங்கள் உன்னைச் சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னைச் சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். Verse 30. And it came to pass, as soon as Isaac had made an end of blessing Jacob, and Jacob was yet scarce gone out from the presence of Isaac his father, that Esau his brother came in from his hunting. வசனம் 30. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்தபோது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்டவுடனே அவன் சகோதரனாகிய ஈசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். Verse 31. And he also had made savory meat, and brought it unto his father, and said unto his father, Let my father arise, and eat of his son's venison, that thy soul may bless me. வசனம் 31. அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களைச் சமைத்து தன் தகப்பனண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். Verse 32. And Isaac his father said unto him, Who art thou? And he said, I am thy son, thy firstborn Esau. வசனம் 32. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஈசா என்றான். Verse 33. And Isaac trembled very exceedingly, and said, Who, where is he that hath taken venison, and brought it me? And I have eaten of all before thou camest, and have blessed him, yea, and he shall be blessed. வசனம் 33. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வருமுன்னே அவையெல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். Verse 34. And when Esau heard the words of his father, he cried with a great and exceeding bitter cry, and said unto his father, Bless me, even me also, O my father. வசனம் 34. ஈசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். Verse 35. And he said, Thy brother came with subtlety, and hath taken away thy blessing. வசனம் 35. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். Verse 36. And he said, Is not he rightly named Jacob? For he hath supplanted me these 2 times. He took away my birthright. And, behold, now he hath taken away my blessing. And he said, Hast thou not reserved a blessing for me? வசனம் 36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எண்ணப்படுவது சரியல்லவா? இதோடே 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்ட புத்திரபாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். Verse 37. And Isaac answered and said unto Esau, Behold, I have made him thy lord, and all his brethren have I given to him for servants.
and with corn and wine have I sustained him. And what shall I do now unto thee, my son? வசனம் 37. ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். Verse 38. And Esau said unto his father, Hast thou but one blessing? My father, bless me, even me also, O my father. And Esau lifted up his voice, and wept. வசனம் 38. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். Verse 39. And Isaac his father answered and said unto him, Behold, thy dwelling shall be the fatness of the earth, and of the dew of heaven from above. வசனம் 39. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். Verse 40. And by thy sword shalt thou live, and shalt serve thy brother. And it shall come to pass when thou shalt have the dominion, that thou shalt break his yoke from off thy neck. வசனம் 40. உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனைச் சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். Verse 41. And Esau hated Jacob because of the blessing wherewith his father blessed him. And Esau said in his heart, The days of mourning for my father are at hand. Then will I slay my brother Jacob. வசனம் 41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததி நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். Verse 42. And these words of Esau her elder son were told to Rebekah. And she sent and called Jacob her younger son, and said unto him, Behold, thy brother Esau, as touching thee, doth comfort himself, purposing to kill thee. வசனம் 42. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். Verse 43. Now therefore, my son, obey my voice, and arise, flee thou to Laban my brother to Haran. வசனம் 43. ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய். Verse 44. And tarry with him a few days, until thy brother's fury turn away. வசனம் 44. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணியுமட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. Verse 45. Until thy brother's anger turn away from thee, and he forget that which thou hast done to him, then I will send, and fetch thee from thence. Why should I be deprived also of you both in one day? வசனம் 45. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்குச் செய்ததை அவன் மறந்தபின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள். Verse 46. And Rebekah said to Isaac, I am weary of my life because of the daughters of hate. If Jacob take a wife of the daughters of hate, such as these,
which are of the daughters of the land. What good shall my life do me? வசனம் 46. பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணைக் கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். Day 9 of our Bible challenge is now complete. May today's reading help you walk in clarity and confidence. Let God's promises strengthen your spirit throughout the day. Carry His word with you in every step you take. Join us again tomorrow for day 10. God bless you. பைபிள் சவாலின் 9வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு உங்கள் நடையில் தெளிவையும் தைரியத்தையும் கொடுக்கட்டும். அவரது வாக்குத்தத்தங்கள் உங்கள் ஆவியை இன்று முழுவதும் பலப்படுத்தட்டும். அவரது வார்த்தையை உங்கள் நாளின் ஒவ்வொரு படியிலும் எடுத்துச் செல்லுங்கள். நாளை 10வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.